Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சர்வைவர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் போயிட்டு ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். விக்டிம்ஸ் ஏன் நார்சிசிஸ்ட்டை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன் அவங்கக்கிட்டேருந்து விலகி போகிறாங்க அப்படிங்கிற பேசிக்கான விஷயத்தையே ஒரு நார்சிசிஸ்டால் புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ சிம்பிளான ரியாலிட்டியை கூட ஏன் அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டையே இந்த வீடியோவோட எண்டில் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த நச்சுகள் விக்டிம்ஸை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு அப்பட்டமாக பொய் சொல்லுவாங்க, கேஸ் லைட் பண்ணுவாங்க, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, காரியம் ஆகணுன்னா காலை பிடிப்பாங்க, ஐஸ் வைப்பாங்க, அழுது சாதிப்பாங்க, அதிகாரம் கூட பண்ணுவாங்க. காரியம் முடிஞ்சதும் காலுக்கு அடியில் போட்டு நசுக்குவாங்க. ரிலேஷன்ஷிப்பை யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. எல்லாரும் இவங்களுக்காக சேவை செய்யணும், இவங்க நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு பேசிக்கான ஒரு இமோஷ்னல் ரெஸ்பெக்டை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் இவங்க தான் எல்லாமே பண்ணுற மாதிரி சீன் போடுவாங்க. இந்த ரத்த காட்டேரி வந்துட்டு பூண்டை பார்த்ததும் பயந்து ஓடுற மாதிரி அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே தெரிச்சு ஓடுவாங்க. அவங்களோட பேட் பிஹேவியரை யாரும் கேள்வி கேட்கவே கூடாது. கேள்வி கேட்டாலும் அவங்க அதுக்கு நேரடியாக பதில் சொல்லவும் மாட்டாங்க. என்னை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, நான் எவ்வளோ நல்லது பண்ணாலும் கடைசியில் என்னையே கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி எமோஷ்னல் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நீ எந்த தப்பும் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்டால், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு விக்டிமையை கேள்வி கேட்பாங்க. இந்த நச்சு அம்மாக்கள் பிள்ளைங்களுக்கு சோறாக்கி போடுறதையே ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி பேசுவாங்க. நச்சு அப்பாக்கள் நான் தான் உன்னை படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட ஒரு பெரிய சாதனை மாதிரி சொல்லி காட்டுவாங்க. நச்சு மனைவிகள் உன்னை மாதிரி ஒருத்தனோட நான் வாழறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி புருஷனை அசிங்கப்படுத்துவாங்க. நச்சு கணவன்கள் மனைவி கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு வாழ்க்கையவே பிச்சையாக போட்டிருக்கேன், அந்த நன்றியோட நீ காலத்துக்கும் வாலாட்டிக்கிட்டு அமைதியாக ஒரு மூலையில் கிடக்கணும்னு சொல்லி நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பொண்டாட்டியை அசிங்கப்படுத்துவாங்க. இந்த கூட பிறந்த நச்சுகள் இருக்காங்க பாருங்க, அவங்க வேற லெவல். நச்சு பேரண்ட்ஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க பங்குக்கு கூட கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க. பொறுத்து பார்த்துட்டு இந்த நச்சுகளோட டார்ச்சரை இதுக்கு மேலே தாங்கிக்க முடியாதுங்கிற கட்டத்தில் விக்டிம்ஸ் இவங்கக்கிட்ட இருந்து விலகி போவாங்க. இமோஷ்னல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சில விக்டிம்ஸ் மொத்தமாகவே இவங்க ரிலேஷனை கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நச்சுகள் ஷாக் ஆகிடுவாங்க. ஒரு சிலர் அழுது ட்ராமா போடுவாங்க, ஒரு சிலர் கோவப்பட்டு சண்டைக்கு போவாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் பாட்டுக்கு அமைதியாக தானே இருக்கேன்னு சொல்லி அவங்க எந்த தப்புமே பண்ணாத மாதிரி பேசுவாங்க. நீ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற, இனிமேல் என்னால் உன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே கேள்வியை தான் கேட்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் அழுவாங்க, சண்டை போடுவாங்க, மிரட்டுவாங்க, ஆக மொத்தம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. சரி நீ எதுக்கு பொய் சொல்கிற அப்படின்னு கேட்டால், நான் பொய்யே சொன்னதில்லை அப்படின்னு சாதிப்பாங்க. எதுக்கு என்னோடய மனசை காயப்படுத்துகிற அப்படின்னு கேட்டால், நான் எப்போ உன்னை காயப்படுத்தினேன் அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு என்னை அடிக்கிற அப்படின்னு கேட்டால், நீ தப்பு பண்ண அதனால தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு என் கூட பல நாள் பேசாமல் இருக்க அப்படின்னு கேட்டால், நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதை உங்கள் பக்கமே திருப்பி விடணும்னு பார்ப்பாங்களே தவிர அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு நியாயமான பதிலை சொல்லவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க செஞ்ச தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் உடையிறதுக்கு அவங்க தான் காரணம் அப்படிங்கிற உண்மையை அவங்க உணரவே மாட்டாங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டேயும் போயிட்டு உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பஞ்சாயத்து பண்ணுவாங்க.
நீங்கள் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த சிம்பிள் லாஜிக்கை கூட புரிஞ்சுக்காம எதுக்காக தேவையே இல்லாமல் இவ்வளோ ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க, இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க, அவங்களோட டாக்ஸிக் பிஹேவியர்னால தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் இன்னும் குழம்பி போகிற அளவுக்கு அவங்க சீன் க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்களோட இந்த பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் ரீசனை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேசிக்கான பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, உங்களோட லாஜிக்ஸும் நார்சிசிஸ்டோட லாஜிக்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. ரிலேஷன்ஷிப்பில் மரியாதையும் நேர்மையும் இருக்கணும். இது ரெண்டும் இல்லாத இடத்துல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற லாஜிக்கில் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களும் அதே மாதிரி மரியாதையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிற பட்சத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். ஆனால் ஒருவேளை அந்த ரிலேஷன்ஷிப்பில் மரியாதையும் நேர்மையும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகி போயிடுவீங்க. இது வந்துட்டு நான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிற பட்சத்தில் அவங்க உங்களை சரியாக ட்ரீட் பண்ணாததுனால தான் நீங்கள் விலகி போகிறீங்க அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கே தெரியும். அதனால் அவங்களும் உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்க. இதுதான் நார்மல் மென்டாலிட்டி இருக்கிறவங்களோட லாஜிக்கல் திங்கிங். ஆனால் ஒரு நார்சிசிஸ்டோட லாஜிக்கல் திங்கிங் இப்படி இருக்காது. நீங்கள் உறவுகளை பார்க்குற விதமும் அவங்க உறவுகளை பார்க்குற விதமும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்புங்கிறது உரிமையும் சுதந்திரமும் சார்ந்த விஷயம். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்குற உரிமை ப்ளஸ் சுதந்திரம் சார்ந்த ஒரு விஷயம். இது உங்களோட அப்ரோச். நார்சிசிஸ்டோட ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் இந்த லாஜிக்கில் வேலை செய்யாது. நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் மரியாதையும் இருக்காது, நேர்மையும் இருக்காது. நச்சுகள் வந்துட்டு உறவுகளை உரிமையும் சுதந்திரமும் சார்ந்த விஷயமாக பார்க்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்புங்கிறது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அதிகாரம். அப்படி தான் அவங்க அதை பார்ப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க உங்களுக்காக செய்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு காலத்துக்கும் சேவை செய்ய வேண்டியது உங்களோட கடமையாக பார்ப்பாங்க. நச்சுகள் எல்லா உறவுகளையும் இப்படி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு நினச்சிப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணலை. அவங்க ஏன் பொய் சொல்கிறாங்கன்னு கேட்டு நச்சரிக்கிறீங்க. ஆனால் அவங்க பொய் சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். அவங்களோட கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் அவங்க பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பொய் சொல்கிற கட்டாயத்துக்கு அவங்க ஆளாகிறாங்க. அப்போது அவங்க பொய் சொல்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். இதுக்கு எப்படி அவங்க பொறுப்பாக முடியும்? உங்களோட இமோஷன்ஸை எல்லாம் நீங்கள் டீல் பண்ணுறதை விட்டுட்டு தேவையில்லாமல் அந்த சுமையை அவங்க தலையில் இறக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அதனால தான் அவங்க உங்களை கேஸ்லைட் பண்ணுறாங்க. இதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதனால தான் நீங்கள் ஹர்ட் ஆகிறீங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? நீங்கள் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுனால தான் அவங்க உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்மியர் கேம்பெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாவம், அவங்களால வேறு என்ன பண்ண முடியும்? உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் தான் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் என்னடானா அதை புரிஞ்சிக்காமல் எதுக்கு சைலண்ட்டாக இருக்கேன்னு கேட்டு இன்னும் அதிகமாக தொல்லை பண்ணுறீங்க. அவங்க எங்கே உங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க? அவங்களுக்கு அடங்கி போகாமல் நீங்கள் தான் அவங்கள அப்யூஸ் பண்ணுறீங்க. அவங்க என்ன செய்யணுமோ அதையெல்லாம் பொறுப்பாக தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் அவங்க செய்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு ஏற்றுக்காமல் உங்களோட பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் அவங்க உங்களை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அதை புரிஞ்சிக்காமல் அவங்க உங்களை இமோஷ்னல் அப்யூஸ் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க மேலேயே பழிய போடுறீங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணலை, நீங்கள் தான் அவங்கள டார்ச்சர் பண்ணுறீங்க. எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பண்ணுற டார்ச்சரையெல்லாம் சகிச்சுக்கிட்டு பாவம் அவங்க தான் உங்கள் கூட இருக்காங்க. நீங்கள் என்னடானா அவங்க மேலே பழிய போட்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்க. அவங்க உங்களுக்காக பண்ணதையெல்லாம் மறந்துட்டு கடைசியில் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது எந்த வகையில் நியாயம்?
இதுதான் அவங்களோட லாஜிக். ஸோ நீங்கள் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணும்போது, அவங்கக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடெண்ட். எங்களோட செப்பரேஷனுக்கு அப்புறம் ஃபியூ மந்த்ஸ் கழித்து நான் வந்துட்டு என்னோட இந்த நச்சுக்குட்டி மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒன்றா இருக்கும்போது இவர் ஒரு எமர்ஜென்சிக்காக எங்கள் அம்மாவோட வளையலை பேங்க்கில் அடமானம் வச்சு லோன் வாங்கியிருந்தார். நாங்கள் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து அந்த லோனை என்னோடய பேரில் மாற்ற சொல்லி நான் அவர்கிட்ட கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் மாற்ற வேணாம், நான் அந்த நகையை கொஞ்சம் நாளில் மூட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஒன்றும் அந்த நகையை மூட்டு கொடுக்க வேணாம், உடனே அந்த லோனை என்னோட பேரில் மாற்றியே ஆகணும்னு சொல்லி நான் ப்ரெஷர் போட்டதும் அவர் டென்ஷன் ஆகிட்டார். என்கிட்ட இந்த ஜிகுனா பிஸ்னஸ்லாம் காட்டாதீங்க, அந்த நகையை எப்போ மூட்டு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் எதேதோ பேசுகிறாரு. இதில் என்ன ஜிகுனா பிஸ்னஸ் காட்டுறாங்க, சும்மா லூஸ் மாதிரி பேசாத, நகையை ரெனியூவல் பண்ண ரெசிப்ட் இருக்கும்ல உங்ககிட்ட, அதோட ஃபோட்டோ காப்பியை உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு அப்படின்னு கேட்டதும் ஐயா வந்து பம்மிட்டார். நான் அந்த நகையை மூட்டு விற்றுட்டேன் அப்படின்னு கூலாக சொல்கிறாரு. நான் அடுத்த நாளே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததும் என்ன சொன்னார் தெரியுமா? பார்த்தீங்களா, நான் இல்லாமல் உங்களால் கொஞ்சம் மாதம் கூட வாழ முடியல, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறீங்க, நீங்கள் என்ன பிளான் போடுறீங்கன்னு எனக்கு தெரியும், என்னை எப்படியாவது ஏமாற்றி மறுபடியும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு என்னை யூஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்க, செத்தாலும் நான் உங்கள் கூட வரமாட்டேன்னு சொல்கிறாரு. என்ன ஒரு தெளிவு பார்த்தீங்களா? நடந்த விஷயத்துக்கும் அவர் பேசுகிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எங்கள் அம்மாவோட நகையை எனக்கே தெரியாமல் விற்று தின்னதும் இல்லாமல் அவரை மறுபடியும் என் கூட கூட்டிகிட்டு போய் ஏமாற்ற பார்க்குறேன்னு சொல்லி என்னையே அக்யூஸ் பண்ணுறாரு. நீ எதுக்கு எங்கள் அம்மாவோட நகையை எனக்கே தெரியாமல் விற்றேன்னு கேட்டால், எனக்கு பண தேவை இருந்துச்சு, நான் விற்றுட்டேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த தப்பும் பண்ணலை, நான் தான் அவரை ஏமாற்ற பார்க்குறேன். நகைக்கான அமௌண்ட்டை ஒரு 3 மாதத்தில் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு போனார். ஆனால் இப்போ வரைக்கும் அது திரும்ப கொடுக்கல, அது வேறு விஷயம். அவர் திரும்ப கொடுக்க மாட்டாருங்கிறதும் எனக்கே தெரியும். பட் ஸ்டில் ஃபார்மலாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா ஃப்யூச்சரில் தேவைப்படும் போது யூஸ் ஆகுங்கிறதுக்காக நான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ப்ரூஃபோடு நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாலுமே அவர் அதை ஒத்துக்கவே மாட்டார். அவங்க செய்கிற தப்பை நம்ம ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணால் கூட அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்க, ட்விஸ்ட் பண்ணி பேசுவாங்க. அவங்களோட கதையில் அவங்க தான் விக்டிம், நீங்கள் தான் வில்லன். அவங்க ரொம்ப நல்லவங்க, அப்பாவிங்க, நீங்கள் தான் சூழ்ச்சி பண்ணி அவங்க லைஃப்பை நாசம் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவங்கள வேண்டான்னு சொல்ல முடியும்னு தான் அவங்க யோசிப்பாங்க. இந்த மைண்ட் செட்னால தான் விக்டிமை விடாமல் துரத்துவாங்க, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண விடாமல் பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சு ப்ராப்பராக இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டைமும் எனர்ஜியும் தான் வேஸ்ட் ஆகும். அதால் 10 பைசாவுக்கு கூட பிரயோஜனமே இருக்காது. ஸோ நீங்கள் நச்சுகள்கிட்டேருந்து விலகி போகணும்னு முடிவு பண்ணால் எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்காம அமைதியாக விலகி போகிறது தான் புத்திசாலித்தனம். நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான உங்களோட பர்சனல் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பேஜ் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.